ஏன் சாமி? சுட சுட சுரைக்காய் சாம்பார் நல்லா இருக்குதா? சாப்பிட்டு பார்த்து சொல்லு. எனக்கு சுரைக்காய் பிடிக்கும். ஆனா சாம்பார் நாம எப்பவோ இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு அந்த முருங்கைக்காய் போட்டு சாம்பாருமே அந்த பூசணி வெண்பூசணி போட்டு சாம்பார் இருந்தால் அவ்வளோ டேஸ்ட் கொடுக்குது. மற்றது எது போட்டிங்கனாலும் அந்த மனம் இல்லை. உண்மையாலுமே வெண்பூசணி இது முருங்கைக்காயை விட சூப்பர். ஆமாம், அவ்வளோ ஒரு மனம். உண்மையாலுமே நான் வெண்பூசணி வாங்கிட்டு வந்து வச்சுட்டு ஒவ்வொரு கீத்தா கட் பண்ணி சாம்பாரும் போது நம்ம போட்டுக்கோன்னு பாப்பா. அது அதனுடைய டேஸ்ட்டே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. அன்னைக்கு கிழவரசம் கூட்ட சுற்றி போகிறதுக்கு வாங்கிட்டு வந்து அப்படியே இருக்குது. அதை கட் பண்ணி சாம்பார் தான் நீ வைக்கணும். சரஸ்வதி பூசை முடியாமல் நான் போயிட்டு வரணும் மட்டும் நான் 4 மணி தான் இருக்கு. ஆட்டை கொண்டு போய் கட்டலாமேன்னு போகிறேன். நான் போயிட்டு வரணும் மட்டும் கிளம்புனா காரை எடுத்துட்டு. அது சுத்தவே இல்லை. அவனை விட்டு போட்டு நம்மளுக்கு எப்படி சுத்தம் நான் சுத்தம் விட்டுட்டேன். அது அப்படியே இருக்குது. சாம்பார் வைக்கலாம்னு நினைச்சா சரி சுத்தி போட்டா இன்னும் நல்லதுதான் திருஷ்டி கலைன்னு சொல்லிட்டு அதை வச்சது அப்படியே இருக்குது. நீ சாம்பார் தான் வைக்கணும் போல இருக்குது. சாம்பாருக்கே வச்சுக்கல. இன்னொரு டைம் வேணும்னா வாங்கிட்டா போகுது. இங்க பாருங்க ஆவி பறக்க சுரைக்காய் சாம்பார் சாப்பாடு. சுரைக்காய் ஏதோ ஒரு காய்ங்க மொத்தத்துல கத்திரிக்காய் கேரட்டு இந்த மாதிரி இந்த காயும் நாங்க வந்து சாம்பார் பண்றோம். இந்த மேராக்காய் சுரைக்காய் கத்திரிக்காய் முள்ளங்கி இதெல்லாம் ஒரே டேஸ்ட்டு தான் வருது. சாம்பார் டிஃப்ரெண்ட் தெரியாது. அது இந்த முருங்கைக்காயும் வெண்பூசணியும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கு. கேரட்டும் ஓரளவுக்கு கேரட் கொஞ்சம் நல்லா மணமடிக்கு. அது டேஸ்டா இருக்குது இல்ல? சாம்பாருக்கு நல்லா டேஸ்டா இருக்கு. மனம் கொடுக்குது நல்லா. ஆமா, டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நைட் எங்க வீட்டுல சுரைக்காய் பஜ்ஜி, அப்புறம் சுரைக்காய் சாம்பார். சுரைக்காய் பச்சி சாப்பிட்டு அப்படியே நல்லா இருந்துச்சு. சூப்பரா தான் இருந்துச்சு எனக்கு. சூடா சாப்பாடு. இப்ப வந்து சூடா சாப்பாடுமே மழை வேற இருந்தேன்னா குளிர் ரொம்ப இறங்கிக்குதுங்க. பனி 5 மணி 4 மணிக்கே விறுவிறுன்னு ஒரு விறுவிறுப்புங்க எங்க ஊர்ல. அது இந்த கடல் மாதிரி ஒண்ணு. எங்க வீட்டுக்கே பக்கத்துல எங்க வீடு தான் முதல் வீடுங்க அங்க. ஆமா, அதனால தாக்கு பிடிக்கவே முடியறது இல்லைங்க நண்பர்கள். சாப்பிட ஆறி போயிடுது. நார்மலா வந்துங்க எனக்கு இப்படி சுடு சாப்பாடு இருந்தா தான் சாப்பிடவே முடியுதுங்க. இல்லைன்னா பட்னி கிடந்தாலும் பரவாயில்லன்ட்டு 2 நாள் நைட்டு சாப்பிடாமே கொஞ்சம் கம்முன்னு படுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு முடையா இருக்குதுங்க எனக்கு. நான் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு அளவாக தான் செய்வேன். முடிஞ்ச அளவுக்கு எப்பயாவது ஒரு டைம் தான் மீதியாகும். அதுவும் பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா வேலைக்கு போயிட்டு இன்னைக்கு வரல நாளைக்கு வரேன்னு சொன்னால் ஒரு ஆளோட சாப்பாடு மீதியாகும். அந்த அளவுக்கு நாங்கள் வேஸ்ட் பண்ணுறதே இல்லை. பற்றியும் பத்தாமையும் தான் செய்கிறேன். ஏன்னா வேஸ்ட் ஆகிட்டே இருக்குது. இந்த குளிர்காலம் வந்துட்டால் இன்னும் வேஸ்ட் ஆகும். மழை காலமாக இருந்தால் கூட தண்ணி ஊற்றி வச்சு கரைச்சி குடிச்சிக்கலாம். சளியும் பிடிச்சிட்டு கொஞ்சம் அரை போச்சு கிடக்குது. அதை எடுத்து மாட்டுத்தாளியில் ஊற்றிடுங்க. அது அப்படியே வேஸ்ட்டாக கிடக்குது. அதனால் நீங்கள் அளவாக செஞ்சுக்குங்க. மழை காலத்தில் குளிர்காலத்தில் சாப்பிட முடியாது பழைய சாப்பாடு. ஆமாம் நண்பர்களை போட்ட உடனேங்க இறக்கி வச்சதையும் போட்டாங்க. அதுக்குள்ள பாருங்க விறுவிறுன்னு ஆயிடுச்சு. சரி சாப்பிடு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையல். உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லுங்கள். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். வாங்க சாப்பிடலாம். கருப்பராயன் கோயிலுக்கு நான் இன்னைக்கும் போகணுங்க. தொடர்ந்து 4 நாள் போயிட்டு இருக்கேனுங்க நண்பர்களே. எனக்கு அவ்வளவு சந்தோஷம். அந்த கோயிலே போய் அங்கேயே குடியிருந்துக்கலாம் போல் இருக்குதுங்க. எனக்கு அவ்வளோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் வேண்டி சாமி சொல்லிடுச்சுங்க. பணம் அனுப்பி என்னை நம்பி என்னை வேண்டுதல் வச்சு பணம் அனுப்புறவங்க எல்லாத்துக்கும் நான் எந்த குறையும் இல்லாமல் காப்பாற்றுவேன்னு சொல்லிடுச்சு. அதை நான் முக்கியமாக சொல்லலான்ட்டு இருந்தேன். கடைசி நேரத்தில் சாப்பிட தருவாயிலையும் அந்த ஆலமரத்து கருப்பண்ண சாமி எனக்கு ஞாபகப்படுத்தி விடுது பாருங்க. எவ்வளோ சக்தின்னு பாருங்க நண்பர்களே. அந்த சாமி உங்களை கைவிடாதுங்க. எல்லோரும் சந்தோஷமா இருங்க. வாங்க எங்கள் வீட்டில் சுரைக்காய் சாம்பாருமே சாப்பாடுமே சாப்பிடலாம். வணக்கம்.